சரி, யார் கூட கூட்டணி இருப்பாரு? நான் வந்து ஜோசியரும் கிடையாது, கணிப்பு சொல்றேன், எனக்கு தெரியாது. நான் வந்து மாநில தலைவர் எடுக்க வேண்டிய முடிவுக்கு நான் தற்போது பதில் சொல்ல முடியாது. மாநில தலைவர் என்ன சொல்ல வேண்டும், அவர் அதற்கு பதிலளிப்பார். தெருவில் போகும்போது ஏதாச்சும் இன்னைக்கு ஒரு பகை இருந்திருக்கும், அந்த பகையை வெட்டிடுவானோ, ஆகவே உடனடியாக அவங்களுக்கு வந்து அவங்களை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும். அதாவது நீதிமன்றங்களும் உடனே 45 நாளுக்குள்ள அவங்க வந்து வெளிவரத்துக்கான பேல்லாம் கொடுக்காம இதில் வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அந்த வீரத்தீர சாகசங்கள் நடக்கும்போது 5 பேர் செத்தாங்க. அப்போ யாரை கைது பண்ணீங்க? ஏர் மார்ஷலை கைது பண்ணுவீங்க? இல்லை இல்லை. ஆனால் அது நாம் பாதுகாப்பு வழங்கி இருக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் விழா எடுத்திருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் இருந்து எல்லாரையும் அழைத்து நம்ம அன்பு சகோதரர் ஞானதாஸ் அவர்கள் மற்றும் மாநில பொதுச்செயலாளர் எல்லாம் வந்திருக்காங்க. எங்கள் இயக்கத்தில் வந்து இணைந்தவர் அனைவரும் இன்று வந்து சிறப்பித்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இப்ப நீங்க பாஜக வந்து கட்சி நிர்வாகிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? மாநிலம் முழுவதுமே உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு எங்கே இது வரைக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்ட மாதிரி தெரியல. அதை பத்தின நீங்க ஏதாவது பரிந்துரைகள் இது வரைக்கும் மாநில கேள்வி முடிந்து விட்டதா ஐயா? நாங்க வந்து இணைந்த பிறகு தேர்தலை சந்திச்சோன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டோம். அது வந்து இந்த லிஸ்ட் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், சிறப்பாக செயல்பட்டு. ஆமா, அதுக்கு வந்து உண்மையிலேயே ஆழ்ந்த அனுதாபை தெரிந்து கொள்ள ஏற்கனவே பத்திரிகையில வந்து நான் எக்ஸ்போஸ் போட்டுட்டேன். நான் பார்த்துக்கணும். அதனால அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். ஏன்னா அவர் என்னுடன் பயணித்தவர், நான் பார்லிமெண்ட்ல ஒன்னா இருந்தோம். ரொம்ப சிறந்த ஒரு நண்பர் என்று சொல்ல வேண்டும். அதனால அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துள்ளேன். தற்போது எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி அறிவிச்சாரு. இப்போ தேர்தல் நேரத்தில் வந்து நான் வந்து மாநில தலைவர் எடுக்க வேண்டிய முடிவுக்கு நான் தற்போது பதில் சொல்ல முடியாது. மாநில தலைவர் என்ன சொல்ல வேண்டும், அவர் அதற்கு பதிலளிப்பார். விஜய் யார் கூட கூட்டணி இருப்பாரு? நான் வந்து ஜோசியரும் கிடையாது, கணிப்பு சொல்றேன், எனக்கு தெரியாது. கேளுங்க தெரியா? இன்னொன்னு போதுமா? ஒரு அப்புறம் வந்து வேற என்ன? தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு கேட்க மாட்டேங்குது. தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தினமும் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள் வந்து கொலை குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. 8 பைக்ல ரீசெண்டா பாத்தீங்கன்னா போரூர்ல சகோதரர்கள் எல்லாமே நிறைய கத்தியை வந்து ஆடிட்டே போறாங்க, ஒருத்தர் வெட்டி சாச்சிட்டு. இந்த மாதிரி சம்பவங்களை வந்து மக்கள் மனதிலே ஒரு பீதி வந்து விடுகிறது. தெருவில் போகும்போது ஏதாச்சும் இன்னைக்கு ஒரு பகை இருந்திருக்கும், அந்த பகையை வெட்டிடுவானோ, ஆகவே உடனடியாக அவங்களுக்கு வந்து அவங்களை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும். அதாவது நீதிமன்றங்களும் உடனே 45 நாளுக்குள்ள அவங்க வந்து வெளிவரத்துக்கான பேல்லாம் கொடுக்காம இதில் வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டால் தான் தண்டனை என்றிருந்தாலும் செய்தவர் இவர் என்று சிசிடிவி மூலம் கண்டுபிடித்த பிறகு அதை தீர விசாரித்து உடனடி தண்டனை கொடுத்தாதான் அந்த சட்டம் ஒழுங்கும் சிறப்பாக இருக்கும், நாடு அமைதியா இருக்கும். இதை பத்தி விழாவாரியாக எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக பதில் சொல்லியிருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க, ஊடகம் தான் இருக்கீங்க, நான் அதிலே தான் இருக்கேன். என்னை பொறுத்தவரை 1 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா ஃபர்ஸ்ட் when you make a decision முதலே ஒரு அப்போசிஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு சர்வே பண்றாங்க. சர்வே பண்ணி இந்த இடத்துல இந்த தாது பொருட்கள் இந்த கனிம வளம் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அதை வைத்துதான் அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் should give an opposition. இல்ல பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, இதுல வந்து பல இயற்கை வளம் இருக்கு, இதுல பல தொன்று பல பண்டை கால இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப வந்து இதோட டேக் நோட்டீஸ் ஆகும். நீங்க ஒரு காலத்துக்கு பிறகு போராட்டங்கள் வந்த பிறகு சொல்லும் போது இப்போ வருது. இருந்தாலும் நமது மாநில தலைவர் அது எப்படி வந்து அங்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்கள் மனதை புரிந்து கூட செயலாற்றும் என்று சொல்லியிருக்காரு. அப்புறம் வேற என்ன இருக்கு? அல்லு அர்ஜுன், மோகன் பாபு பத்தி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அல்லு அர்ஜுன் வந்து என்னன்னா, முதல்ல ஒரு விழாவுக்கு ஒருத்தர் செல்கிறார் சொன்னா அந்த கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டம் வருது என்று சொன்னால் நிச்சயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அன்பு சகோதரி வந்து முன்னாள் கவர்னர் வந்து தமிழிசை சொல்லியிருக்காங்க. அதே தான் என்னுடைய நோக்கம். என்னன்னா அங்க ஒரு இவ்வளவு கூட்டம் வருதுன்னா எதுக்காக கூட்டம் வருதுன்னா அட்லீஸ்ட் அந்த தியேட்டர் ஓனர் சொல்லியிருப்பாரு, அல்லு அர்ஜுன் அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லியிருப்பார்கள். அப்ப வரும்போது போலீஸ் பந்தோபஸ்து அவர் கேட்டிருக்காரு. அப்ப கட்டுக்கடங்காத கூட்டம் தான் நீங்க பாதுகாப்பு வழங்க முடியாது, ஆகிய அல்லு அர்ஜுன் அருகே நீங்க வராமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லியிருக்க வேண்டும். அந்த பிறகு அப்படி சொல்லும் போது அவர் தான் அதுக்கு வந்து குற்றவாளி என்று கைது செய்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கின்றேன். அந்த வீரத்தீர சாகசங்கள் நடக்கும்போது 5 பேர் செத்தாங்க. அப்ப யாரை கைது பண்ணீங்க? ஏர் மார்ஷலை கைது பண்ணுவீங்க? இல்லை இல்லை. ஆனா அது நாம் பாதுகாப்பு வழங்கி இருக்க வேண்டும். வழங்க தவறிவிட்டோமோ இல்லை, அது வந்து சரியான நேரத்தில் உரியருக்கு சொல்லவில்லை, யார் மேலும் குற்றச்சாட்டு அது தேவையா என்பது எனக்கு புரியவில்லை. அதே மாதிரி இப்ப வந்து மோகன் பாபு சார் இஷ்யூல பத்திரிகை சகோதரர்களை அடித்தார்கள் என்று சொல்கிறார். எனக்கு மோகன் பாபு சார் ஆண்டுகளாக தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கும் அவர் மகனுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த மகனுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை இல்லை. மோகன் பாபு மகன் வந்து அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு உரிமை இருக்கு. கதவை தள்ளிட்டு அப்பாட்ட போய் திருப்பி என்ன பிரச்சனை அப்படின்னு திருப்பி நான் சால்வ் பண்றாரோ இல்ல வேண்டும் இல்லை இல்லாத என்ன அவர் என்ன கேட்டாரோ என்ன நமக்கு தெரியாது.
தட்ஸ் a பர்சனல் மேட்டர். அப்ப இந்த கதவை அவர் திறந்து கொண்டு செல்லும் போது பத்திரிகை சகோதரன் கூட போகும்போது ஓகே நீங்க போயிட்டீங்க, ஆனால் மோகன் பாபுக்கு எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எப்படி தெரியும்? அவருக்கு ஏற்கனவே இருக்க எதிரிகள் இருந்து 4-5 பேர் உள்ள வந்திருந்தாங்க, எப்படி தெரியும்? சோ தன்னை பாதுகாப்பதுக்கு comes under trespass act. ட்ரெஸ்பாஸ் வந்துச்சுன்னா ட்ரெஸ்பாஸ் பண்றதே தப்பு தானே. என் வீட்டுக்குள் நான் அனுமதியின்றி யாரும் வரக்கூடாது. அவர் வீட்டுக்குள்ள தான் போயிருக்கீங்க, வெளியே வச்சு பண்ணியிருந்தா குற்றமா இருந்துக்கலாம். ஸோ இது நம்ம அங்க இருக்கிற சுதீர் பாபு கமிஷனர் அவர்கள் கொஞ்சம் சற்று அதை பார்த்து நிதானமாக செயல்பட வேண்டும் கேட்டு